காலம் கடந்து சென்றது. கங்கா தேவவிரதனை அழைத்துக் கொண்டு மறைந்து விட்டார். மன்னர் சாந்தனு தன் வாக்கை காப்பாற்றி அமைதியான வேதனையில் மூழ்கியிருந்தார். மக்களின் தர்மராஜன் தன் துயரத்தால் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் ஒரு பெரும் சிக்கல் துவாரகாவின் கதவை தட்டியது. 4 திசைகளிலிருந்தும் போர் முழக்கம் எழுந்தது. ஹஸ்தினாபுர் எல்லைகளில் எதிரிகள் தாக்குதல் நடத்தினர். மகாராஜா, உங்கள் இராச்சியம் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பகைகள் வாசலில் நிற்கின்றனர். மக்கள் பாதுகாப்பை நீங்கள் மட்டுமே வழங்க முடியும். இது தர்மத்தின் நேரம். தயவு செய்து மோகத்தை விட்டுவிடுங்கள். கங்கா சென்ற பிறகு என் வாழ்க்கை பூஜ்யமாகிவிட்டது. ஆனால் என் தர்மம், என் நாடு, என் பொறுப்பு, இதை நான் விட்டுவிட முடியாது. அலங்கரித்து ஆயுதங்களை அணிந்து போர் வெளியில் இறங்கினார். ஆனால் பல ஆண்டுகளாக அனுபவித்த வேதனை அவரை பலகீனமாக்கிவிட்டது. பகைகள் ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் இருந்தனர். சாந்தனு மட்டும் சோர்வாக இருந்தார். பகை சேனை ராஜா சாந்தனுவை முற்றுகையிடுகிறது. அந்த தருணத்தில் ஹஸ்தினாபுரின் எதிர்காலம் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தது. அந்த நகரத்தின் மக்கள், அரச குடும்பம் மற்றும் அனைத்து குடிமக்களும் மிகுந்த பதட்டத்துடன் எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டனர். நகரம் முழுவதும் அமைதி நிலவியது. வானம் இருண்டு இடியுடன் கூடிய மழை பெய்தது. இந்த பதட்டமான சூழலில் எல்லோரும் தங்கள் நம்பிக்கையை இழந்து அச்சத்துடன்